இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜாவாவில் அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெத்தடோட டிக்ளரேஷனை வந்து பார்க்குற மாதிரி காமிச்சு, அதே நேரத்தில் டெஃபினிஷனை வந்து மறைச்சி வைக்கிறது பேர் தான் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து நாட் ஹைடட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைடட். நான் என்ன மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஏடிஎம்க்கு போகிறீங்க. அந்த ஏடிஎம்மில் வந்து நீங்கள் வந்து கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. கார்டை இன்சர்ட் பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வித்ட்ராயல் கொடுப்பீங்க. கரெக்டாக? வித்ட்ராயல் கொடுத்ததுமே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து என்ன அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்புறம் பின் நம்பர் கொடுப்பீங்க. அப்புறம் வந்து என்ன அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க. ஓகேவா? இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் கீழே வரும். அந்த மெஷினில் அந்த காசு வர அந்த கேஷ் வர அந்த இது இருக்குல்ல, அதில் வந்து கீழே வரும். பட் நீங்கள் வந்து கண்ணால் நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணுற வரைக்கும் பார்ப்பீங்க. பட் உங்களுக்கு பேக் எண்டில் வந்து என்ன நடக்குன்னு தெரியாது. கரெக்டாக? இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நம்ம வாட்ஸ்அப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வந்து மெசேஜ் பண்ணுற அந்த டேப் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். சென்ட் பண்ணுற ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு மெசேஜ் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுற முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து எதுவுமே மெசேஜ் போகாது. நீங்கள் அந்த சென்ட் பட்டனை வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும். பட் சென்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் எண்டில் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. கரெக்டுங்களா? என்னென்ன செய்வீங்க, அதாவது நீங்கள் வந்து கண்ணால் பார்க்குற விஷயங்கள் வந்து இது மட்டும்தான். யார் இந்த சென்ட் பட்டனை வந்து நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. பட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே உள்ள என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த டிக்ளரேஷனில் வந்து கொடுத்துருக்கிறது மட்டும்தான் வந்து நீங்கள் பார்க்க முடிகிறது. டெஃபினேஷனில் வந்து நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்களை தான் கொடுத்துருப்பாங்க. கிளியரா? இப்போது ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஃபி இருக்காங்க, அதே நேரத்தில் ட்விட்டர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் ஒரு அந்த சென்ட் பட்டனே இருக்கட்டுமே, அவங்க வந்து ஒரு ஃபீச்சர் ஒன்று வச்சுருக்காங்க. ட்விட்டரும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. பட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ட்விட்டருக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து இது மாதிரி வந்து சென்ட் பண்ணுற பட்டனோட ஃபீச்சர்ஸ் வந்து எழுதி இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து நம்ம கோடை வந்து காப்பி அடிக்கக்கூடாது. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கோட், அதாவது இந்த பட்டனுக்கு உள்ளே என்ன லாஜிக் இருக்கோ, இப்போ இந்த பட்டனுக்கு முன்னாடி 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கும். ஓகேவா? 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கும், இல்லை 50 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கும். சம்திங் ஒரு ஃபீச்சருக்கு பின்னாடியும் வந்து ஒரு கோட் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. அந்த கோடை வந்து யாரும் காப்பி அடிக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து அப்ஸ்ட்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை மட்டும் அப்ஸ்ட்ராக்ஷனில் கொடுத்து உள்ளே இருக்க இம்ப்ளிமெண்டேஷனை மறைச்சி வச்சுருப்பாங்க. இந்த கோடு இருக்குல்ல, இது வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகும்னா கோடை வந்து மறைச்சிரும். உங்களுக்கு அந்த டிக்ளரேஷன் இந்த பார்ட் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, டேட்டாவை ஹைட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது பேர் தான் என்னது, அப்ஸ்ட்ராக்ஷன். இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டை வந்து மற்றவங்களால யாரும் காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பட்டனில் வந்து என்னென்ன பார்க்கணுமோ அந்த பட்டன் பார்க்கலாம். அந்த பட்டன் அமுக்குனா உங்களுக்கு என்ன ஆகுன்றது தெரியுமே தவிர உள்ளே என்ன நடக்குன்னு தெரியக்கூடாதுல்ல. அது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. சரி, அப்ஸ்ட்ராக்ஷனோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இப்போத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெத்தட்லேயே வந்து 2 வகை இருக்குது. ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் கான்க்ரீட் மெத்தட். அதே மாதிரி கிளாஸில் 2 இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் கான்க்ரீட் கிளாஸ். இப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் ஃபஸ்ட்டு கான்க்ரீட் கிளாஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன். கான்க்ரீட் மெத்தட் நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம் பார்த்தீங்களா, சாதா ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து கான்க்ரீட் மெத்தட். நம்ம மெத்தட்னு சொல்லிட்டு இருந்தோம், இனிமேல் நம்ம என்ன சொல்லணும்னா இது வந்து கான்க்ரீட் மெத்தட். கான்க்ரீட் கிளாஸ்னால் நம்ம நார்மலாக கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து நார்மல் கான்க்ரீட் கிளாஸ். ஓகேவா? நார்மல் மெத்தட் கான்க்ரீட் மெத்தட்னு சொல்ல போகிறோம், நார்மல் கிளாஸை கான்க்ரீட் கிளாஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். சரி, இப்போது ஃபர்ஸ்ட் ரூல், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோ இல்லை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் வந்து வச்சுருக்கோம், நோ டெஃபினிஷன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கிட்ட டெஃபினிஷன் இருக்காது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிக்ளரேஷன் மட்டும்தான் கண்ணுக்கு காமிச்சிருப்பாங்களே தவிர டெஃபினிஷனை கண்ணுக்கு காட்ட மாட்டாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ப்ரோக்ராம் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து
கேன் ஒன்லி பி கிரியேட்டட் இன்சைட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். நம்ம நார்மல் கான்கிரீட் கிளாஸ்லாம் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போது இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் யாருக்கு? அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு இதுதான். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கட்டும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? நம்ம முன்னாடிலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நார்மலாக வந்து கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். கரெக்டாக? இது நார்மல் கிளாஸ், ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தையை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதை கொடுத்தீங்கன்னா போதும். அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்ட் இதை கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இதுக்கு பேர் தான் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, void டெஸ்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் void டெஸ்ட், அவ்வளோதான். இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், நான் டெஃபினிஷன் பார்ட்டை கொடுத்துருக்க மாட்டேன். இது வராது, இது வரவே வராது. இது மட்டும்தான் வரும். ஒன்லி டிக்ளரேஷன் பார்ட் மட்டும் தான். டிக்ளரேஷன்னா என்னது? இதுதான் டிக்ளரேஷன். மெத்தடோட ரிட்டன் டைப்பு அண்ட் தென் மெத்தடோட நேம், இதுதான் வந்து டிக்ளரேஷன் பார்ட். ஸோ நம்ம நார்மல் கான்கிரீட் கிளாஸ்க்கும் நார்மல் கான்கிரீட் கிளாஸ் அண்ட் கான்கிரீட் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஒன்றும் இல்லை, முன்னாடி வந்து அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் வந்து நம்ம டெஃபினிஷனே தரக்கூடாது. நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் தர கான்செப்டே அது, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, நம்ம வந்து டெஃபினிஷன் பார்ட்டை ஹைட் பண்ணுறதுக்கு தான். நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு கம்பைல் டைம் எரரை கொடுக்கும். ஓகேவா? சரி, இப்போது இதை எப்படி அப்போ நம்ம வந்து டெஃபினிஷன் கொடுக்காம எப்படி ஒரு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் சொல்கிறேன் கிளியராக. இப்போ வந்து நார்மலாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இப்போ வந்து நான் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மல் கிளாஸ். கிளியரா? இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அப்ஸ்ட்ராக்ட் void பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தரப்போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். சரியா? இதை வந்து நம்ம ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ நான் எப்படி நான் இம்ப்ளிமெண்டேஷன் தரது? இப்போ இந்த மாதிரி இருந்தால் அது வேஸ்ட்டு தானே. இப்போ எதுவுமே இல்லாமல் எந்த யூஸ்மே இல்லாமல் இருக்கே அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கான்கிரீட் கிளாஸை கிரியேட் பண்ணி, கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி, எக்ஸ்டென்ஸ் வாட்ஸ்அப், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ என்ன பண்ணுவோன்னு நமக்கு உங்களுக்கே தெரியும். என்ன நம்ம இங்கே பண்ண போகிறோம்? மெத்தட் ஓவர் ரைடிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இதே மெத்தட் நம்ம இங்கே கிரியேட் பண்ணி void பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடை கொடுத்து நம்ம வந்து இங்கே என்ன செய்ய போகிறோம்? நம்ம இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷனை தரப்போகிறோம். system.out.println send அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டை தரேன். அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மக்களுக்கு எது தெரியும் அப்படின்னா, இது மட்டும்தான் மக்களோட கண்ணுக்கு தெரியும். யாருமே கோடை காப்பி அடிக்க முடியாது. அவங்களுக்கு வெறும் இந்த பேர் மட்டும் தான் தெரியும். இந்த மெத்தடோட நேம் மட்டும் தான் தெரியும். இந்த மறைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். கிளியரா? சரி, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பண்ணுறேன். வந்து ஓகே, நியூ கிளாஸ். இப்போ வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, இப்போது இப்படி இருக்கட்டும். நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட், இந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் தென் கிளாஸ் டெமோ அப்படின்னு சொல்லி தரேன். இல்லை நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம பேர் மாற்றிக்கலாம், ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இங்கே வாட்ஸ்அப்னு கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கிரியேட் பண்ண போகிறேன். அப்ஸ்ட்ராக்ட் void பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன்.
கிளியரா? இப்போது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் நார்மல் கான்கிரீட் கிளாஸ் கிரியேட் பண்ணி கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி எக்ஸ்டென்ஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓப்பன் க்ளோஸ். கிளியரா? இது என்னது? இது வந்து அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். அதாவது நான் வந்து இங்கே எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்டேன். இது ஏன் இந்த எரர் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன், ஆனால் நீ இன்னும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலையே இந்த மெத்தடை அப்படின்னு சொல்லுது. நீ அதாவது எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்ட, இங்கேருந்து நீ வாங்கிட்ட, ஆனால் அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சிருக்க. அதனால தான் அந்த எரர் வருது. இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்ட் தான் ஒன்றும் இல்லை, அந்த மெத்தடை வந்து நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. நான் இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ண போகிறேன். வாய்ட் பட்டன் நம்ம பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? மாற்றி கொடுத்துறாதீங்க. இந்த பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் சப்போஸ் இங்கே கேபிட்டல் பி கொடுத்து இங்கே ஸ்மால் பி கொடுத்தா கூட உங்களுக்கு எரர் வரும். சேமாக இருக்கணும். ஓகே, டிட்டோவாக இருக்கணும். இப்போ நான் வந்து இங்கே system.out println இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொடுத்துட்டேன்னா சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மெசேஜ் வந்து நான் உள்ளே தரேன். ஓகே, கிளியரா? சரி, இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி, இங்கே யார் வருது, சேம் நேம் நிறையா இருக்கும் போல். ரீநேம் ஃபைல் டு ப்ரோக்ராம். ஓகே, இங்கே வந்து வாட்ஸ்அப்ன்றது இங்கே ரீநேம் பண்ண மறந்துட்டோம். ஓகே, ரீநேம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து திரும்பி என்ன அதான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பேக்கேஜில் இல்லை, இந்த பேக்கேஜில் இருக்குது. ஓகே, நான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெமோ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, டெமோ இருக்குன்னு நினைக்கிறேன். சாம்பிள்ன்ற பேர் எடுத்துகிட்டு ரீநேம் பண்ணிடலாம் ஃபைலை. ஓகே, ஃபைல் வந்து இப்போ ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ நான் மெயின் மெத்தட் கொடுத்துட்டேன். இப்போ நான் யாருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் நியூ எக்ஸாம்பிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாட் பட்டன் சொல்லிட்டு தரப்போகிறேன். நமக்கு பட்டன் கொடுத்ததுமே நம்ம பட்டனில் இருக்க இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன், ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் சொல்லிட்டு தரேன். ஓகேவா? இதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு சில பேர் டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தரலாம். ஓகே, நார்மல் மெத்தட் அதாவது கான்க்ரீட் மெத்தட் கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுக்கலாம். வாய்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்க்ரீட் மெத்தட் தரேன். நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இன்டர்ஃபேஸ்னு வரப்போ நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் தர முடியும். அங்கே வந்து நம்மளால் கான்க்ரீட் மெத்தட் தர முடியாது. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இன்டர்ஃபேஸ் வந்து நான் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் உங்களால் வந்து இந்த மெத்தட் வந்து தரலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் தரலாம். பட் இன்டர்ஃபேஸில் வந்து தர முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி இன்டர்வியூவில் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் தரலாம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் தரலாம், கான்க்ரீட் மெத்தடும் தரலாம். சரியா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த பட்டனை வந்து மக்களுக்கு உலகத்துக்கு தெரிகிற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்ம ஆப்பில் வந்து நான் அந்த பட்டனை வந்து தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்டென்ஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஒர்க்கு கொடுக்கணும். இப்போ பட்டன் சொல்லி கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அது ஏதாவது வந்து ஃபீச்சர் இருக்கணும்ல, அதை கிளிக் பண்ண ஏதாவது ஆகணும்ல. அந்த ஃபீச்சரை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இதுக்குள்ளே தரணும். இந்த வாய்ட் பட்டன் இருக்குல்ல மெத்தடு, இதுக்குள்ளே வந்து ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து கொடுப்பாங்க. அந்த பட்டனை வந்து நீங்கள் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபீச்சரை கொடுப்பாங்க. சரியா? இது வந்து ஒரு பேசிக் வந்து ஒரு மெத்தட். இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன ஃபீச்சர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அது எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் கான்க்ரீட் கிளாஸை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, சேம் நேமில் இருக்கணும். அண்ட் தென் கொடுத்துட்டு நம்ம மெயின் கிளாஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இதுக்கு பேர் தான் வந்து டேட்டா ஹைடிங். இதை பர்டிகுலராக வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் வந்து இதோட ஹையர் வெர்ஷன், அதாவது இது வந்து பேசிக் வெர்ஷன், இது அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து பேசிக் வெர்ஷன். இதோட ஹையர் வெர்ஷன் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்டர்ஃபேஸ் பாருங்கள். பை, see you, bye.